நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, இது வேற. என்ன வேற? வேறன்னு சொன்னா விட. என்னமோ பெரிய பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்த, அதான் என்னன்னு கேட்டேன். இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்ல, சின்ன ஒரு சேஞ்ச் ஜோசியம். என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. வேணா ராச்சி, நீ சிரிப்ப. அட சொல்லுப்பா. இந்த செயினை இப்படி கையில 3 வாட்டி வச்சு எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது லெஃப்ட் ரைட் அடிச்சுனா ஆம்பளை பையன் அர்த்தம், அப்படியே சுத்துச்சுன்னா பொம்பளை பொண்ணுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். அதான் எனக்கு எத்தனை பிள்ளைங்க, அதுல ஆம்பளை புள்ள எத்தனை பொம்பளை புள்ள எத்தனைன்னு பார்த்துட்டு இருந்தேன். காட்டு பாப்போம். இப்படி சுத்தினா என்ன அர்த்தம்? மூத்தது பொண்ணு. ஏய் சீரியஸா, மூத்தது பொண்ணுதான். ரெண்டாவது என்னன்னு பாரு. பாத்தியா, ரெண்டாவது ஆம்பளை பையன். அப்புறம் மூணாவதும் பொண்ணுதான். எத்தனை? அதையும் பார்த்துருவோம். அவ்வளவுதான், 3 பசங்க தான். உன்னை வால்மார்ட்டுக்கு சாஃப்ட்வேர் பண்ண சொன்னா இப்படி கழுத்துல கிடக்குற செயினை கழட்டி ஆம்பளை புள்ள எத்தனை பொம்பளை புள்ள எத்தனைன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா? ராஜி, உனக்கு பார்க்கலாமா? ஐயோ வேணாப்பா. அட குடு பார்க்கலாம். அதெல்லாம் வேணாம் கார்த்திக், எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. நீ நம்பலாம் வேணாம், சும்மா ஒரு ஃபன் தானே, கையை காட்டு. வேணா கார்த்திக், சும்மா ட்ரை பண்ணி பாரு. முதல்ல பொண்ணு போதும். பொறு, காட்டு. ரெண்டாவது பையன். மூணாவது திரும்பவும் பொண்ணு. போ கார்த்திக். ஒரு நிமிஷம் பொறு, கையை காட்டு. உனக்கும் 3 குழந்தைங்க தான், பொண்ணு பையன் பொண்ணு. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் செயின் ஜோசியம் டுபாகூர்னு. அது எப்படி சொல்ற? ஆமா, உனக்கு பொண்ணு பையன் பொண்ணுன்னு காட்டுச்சு, எனக்கும் அதே காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? போங்கு தானே. என்ன சிரிக்கிற? ஜோசியம் எல்லாம் கரெக்ட் தான். எப்படி சொல்ற? எனக்கு ஒன்னும் உனக்கு இன்னொன்னும் காமிச்சாதான் தப்பு. நம்ம 2 பேருக்கும் ஒன்னா தானே காமிச்சிச்சு. ஏய் டியூப் லைட், உனக்கு இன்னுமா புரியல? இல்ல, எனக்கு பொண்ணு பையன் பொண்ணுனா என்னை கட்டிக்க போற பொண்ணுக்கும் அதே தானே. இந்த செயின் கொஞ்சம் லூசா இருக்கு, அதான். செல்லாது. என்ன செல்லாது? நான் பார்த்துட்டேனே. என்ன பார்த்த? உனக்கு பொண்ணு பையன் பொண்ணுதான். ஹாய். ஹாய். ராஜி எங்க? கார்த்திக் எங்க? கார்த்திக் வந்துட்டு இருக்கான்.
ராஜி இன்னைக்கு லீவு. இன்னும் திடீர்னு லீவு? உண்மையை சொல்லவா இல்ல போய் சொல்லவா? பொய்ன்றது எப்போதுமே நாங்க சொல்றது கேக்குறது கிடையாது. நீ உண்மையே சொல்லு. ராஜி புடவை எடுக்க போயிருக்கா. புடவை எடுக்க லீவ் போட்டு போயிருக்காங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. புடவை போய் சாயங்காலம் எடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு தான் நல்ல நாளா? அதுவும் காலையில 11 to 11 தான் நல்ல நேரமா? ஏங்க புடவை எடுக்கலாம நல்ல நேரம் பாப்பாங்க? புரியலையா உனக்கு? என்ன? மாப்பிள்ளை வீட்ல முகூர்த்த புடவை எடுக்கறாங்க. அதுக்குதான் ராஜி தான் செலக்ட் பண்ணனும்னு அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ கார்த்திக் தெரிஞ்ச கொந்தளிப்பானே. என்னங்க அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது? என்ன பண்ணுது? இல்ல ஏதாவது நடந்து இந்த கல்யாணம் நின்னுடும், ராஜி கார்த்தி பிரச்சனை சால்வ் ஆயிடும் பாக்குறேன். ஆவது போல இருக்கே. அவ என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற உரிமையே அவகிட்ட இல்ல. புடவைய செலக்ட் பண்றது மட்டும் என்ன அவ கையிலயா இருக்கு? என்ன லட்சுமி இப்படி ஓப்பே இல்லாத மாதிரி பேசுறீங்க? நடக்கிறதுன்றது வேற, நடக்கணும்னு நாம ஆசைப்படுறதுன்றது வேற. நீ ஏன் விஷ்ணு ஃபீல் ஆகுற? நான் எதுக்கு ஃபீல் ஆகுறேன்? கார்த்தி நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை நினைச்சு கஷ்டப்பட என்ன இருக்கு? அவன் தான் சூசனோட செட் ஆயிட்டானே. ஏங்க அது என்ன பிரச்சனை உங்ககிட்ட தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அது ஒன்னும் அவன் விரும்பி பண்றது இல்ல. இது ஒண்ணும் ராஜி விரும்பி பண்றது இல்ல. ரெண்டும் ஒண்ணுன்றீங்களா? ஒண்ணும் இல்லதான். ஆமா ரெண்டும் ஒண்ணு இல்லதான். கார்த்திக் சூசனை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத சொல்லணும் பாக்குறான். ஆனா ராஜி விஷயம் அப்படி இல்ல. அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்தாம அந்த பையனை கட்டிக்கணும்னு பாக்குறாங்க. கஷ்டப்படுத்தாம வேணாம்னு சொல்றதுக்கும் கஷ்டப்படுவாரேன்னு ஓகே சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லட்சுமி. ஏதோ ஒண்ணு, அவ முகூர்த்த புடவை எடுக்க போயிருக்கா. கார்த்திக்கு தெரிஞ்சா வெறி ஆவான். ஆமா அவன் கேட்டா வேற ஏதாவது காரணம் சொல்லு. ம், உண்மையை உளறிடாத. ஓகே? இல்ல இல்ல. ஓட்ட வாங்க உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்றேன். ஓகே ஓகே கோச்சிக்காதீங்க, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் சொன்னேன். ஹாய் ஹைடா. கார்த்திக். ஹைடா. இன்னைக்கு ராஜ் லீவ் மச்சான். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்டா? சரிடா இருக்கட்டும், அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல மச்சான், நீ வந்ததும் ராஜ் எங்கேயும் கேட்க கூடாதுல, அதுக்கு தான் நானே முன்னாடி சொல்லிட்டேன் அவங்க லீவுன்னு. விஷ்ணு, நீ கொஞ்சம் உன் வாயை மூடிட்டு காஃபி சொல்றியா? வாயை மூடிட்டு எப்படிங்க காஃபி சொல்ல முடியும்? இந்த நக்கலான பேச்செல்லாம் வெண்ண மாதிரி பேசு. விஷயம்னு வரும்போது தேவையில்லாம உளறு. நான் இப்ப என்ன உளர்னேன்? கார்த்தி வந்து ராஜ் எங்கன்னு கேட்பான், அதனால நான் ராஜ் லீவுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் ராஜ் எங்க போயிருக்காங்க சொல்லலையே. விஷ்ணு ப்ளீஸ் ஷட் அப். பயப்படாதீங்க லட்சுமி, ராஜ் புடவை வாங்க போன மேட்ரை நான் கார்த்திகிட்ட சொல்லவே மாட்டேன். என்ன புடவை வாங்க போயிருக்கா? இல்ல மச்சி, ராஜிட்ட கட்டிக்க புடவை இல்லையா, அதான் வாங்க போயிருக்காங்க. ஓஹோ. என்ன முகூர்த்த புடவையா? ஏங்க நான் சொல்லுங்க, அவனே சொல்றான். மச்சான் நீ எப்படி அவங்க முகூர்த்த புடவை தான் வாங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச? சொல்றான். நான் எங்கடா கண்டுபிடிச்சேன்? முகூர்த்த புடவை வாங்க போயிருக்கான்னு டவுட்டா கேட்டேன். நீ இப்ப சொன்ன உடனே தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்க்கவே இல்ல விஷ்ணு. இல்ல லட்சுமி. கொஞ்சம் வாய் மூடு. எதுக்கு லட்சுமி அவனை திட்டுறீங்க? தப்பு பண்ணது யாரும், அதுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒன்னும் ரகசியம்லாம் இல்ல கார்த்திக், மறைக்கிறதுக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கும்ன்றதுனால சொல்ல வேணாம்னு நினைச்சோம், அவ்வளவுதான். பழகி போச்சு லக்ஷ்மி. ராஜியை பார்த்த முதல் செகண்ட்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒருத்தி கிடைக்கிறதுக்காக நான் எதை வேணா செய்ய தயாரா இருக்கேன். அவ எவ்வளவு சொதப்புனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நாங்க 2 பேரும் சேர்ந்துருவோம்னு நான் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். ரொம்ப ஏமாற்றமா இருக்கு லக்ஷ்மி. போதும், இதுக்கு மேல இங்க உட்காந்துட்டு ராஜியோட கல்யாண வேலையெல்லாம் என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அவ போற மாதிரி தெரியல, நான் போற வேலையை விட்டு. கார்த்தி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? இப்பவே நான் ரெடி. தாலி கட்டு ரெடியான்னு கேட்டல. அது வந்து இந்த நிமிஷம் சூசன் கிட்ட வேணான்னு சொல்லு, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னால.
இல்ல அது வந்து நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானும் சூசன் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு வந்து கூட நான் சூசன் கிட்ட சொல்லிக்குவேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ராஜி. உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு தெரியும். நம்ம 2 பேருமே என்ன பண்ணுறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள டார்ச்சர் பண்ணுறோம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராஜி. உன்னை பார்க்குறப்பெல்லாம் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு கவலையாக இருக்கு. என்னடா இவ காதலுக்காக ஒரு முயற்சி கூட பண்ணலையேன்னு உன்னை பார்த்தாலே கோவம் வருது. அந்த கோவத்தில் உன்னை இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அதுக்காக நானே வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. இது போதும் ராஜி. இதுக்கு மேலே என்னால் உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உன்னை பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ என்னை விட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது ராஜி. போதும். என்ன பண்ண போற? நான் போகிறேன். எங்க போற? எங்கேயோ போகிறேன், ஆனால் போகிறேன். என்ன கார்த்திக் இது? ஆமாம் ராஜி, இது ரொம்ப டார்ச்சராக இருக்கு. அப்போ சூசன் இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டியான்னு? யார்கிட்டயும் எதையும் சொல்ல போகிறதில்ல. ஒரு வாரம் லீவ் போட்டு பெங்களூர் போகிறேன். அங்கேருந்து எங்கே போகணுன்னு அப்புறம் தான் யோசிக்கணும். ஆனால் சத்தியமாக செத்துலாம் போக மாட்டேன். குடிச்சு கிடிச்சு என்னை நானே அழிச்சிக்க மாட்டேன். உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமலாம் இருக்க மாட்டேன். நீயும் தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. கார்த்திக், இதில் யோசிக்கிறதுக்கோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை. முடிவு பண்ணிட்டேன். முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். எப்போ? நாளிலேருந்து கார்த்திக், யோசிச்சாச்சு. இனிமேல் எதுக்கு குழப்பிக்கிட்டு? அப்போ நாளையில இருந்து நீ வரமாட்டியா? ஆமாம். நான் பண்ண தப்புக்கு நீயே வேலையை விட்டு போற. யார் தப்பு பண்ணாங்கிறதுல என்ன இருக்கு, கடைசியில் யார் பாதிக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு. கார்த்திக், நான் போயிடுறேன் கார்த்திக். வேணாம், நான் கிளம்புறேன். என்னால் முடியல. நான் போயிட்டா சரியாயிடும்ல? நீ போயிட்டா கூட நான் இங்கே வேலை செய்வேனான்னு எனக்கு தோணல. இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக நம்ம ஞாபகம் தான் இருக்கு. என்னால் முடியல ராஜி, நான் போகிறேன். எல்லாம் சரியாயிடும். ஒரு சின்ன கேப் நம்ம 2 பேருக்குமே தேவை. நீ தள்ளி போன என்ன, நான் தள்ளி போன என்ன. கார்த்திக் ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு போயிடாத கார்த்திக். ராஜி, டென்ஷன் ஆகாத, கூலாயிரு. உன்கிட்ட சொல்லாம தான் நான் போயிருக்கணும், ஆனால் அப்படி சொல்லாமல் போக முடியல. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்லை அழ வைக்கிறதுக்காகவோ நான் இதை சொல்லலை. பொதுவாகவே நான் உன்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது. ஏன் சொல்லாமல் போயிட்டான்னு உனக்கு தோணக்கூடாது. அவ்வளோதான். நீ வெளிப்பாரு ராஜி. பயந்துட்டீங்களா? மா முதல்ல அந்த கண்ணாடி கழட்டுமா. ஏன் இந்த பொறாம? ஹலோ, போறாமலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் ஆட்டை நின்று இருக்கும், ஒரு முன்னறிவிப்பே இல்லாம என்கிட்ட வந்து பயம் காட்டுறீங்க. ஜோக்கா பேசுறீங்க? ஜோக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். Why are you sitting separate? உங்க அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் ஆங்கில அறிவுலாம் கிடையாது. இப்போ என்ன இங்கிலீஷ்ல பேசுனீங்களோ அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? Why are you sitting separate-னா ஏன் தனியா உட்கார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பா செத்தாடா. இத மட்டும் வெள்ளக்காரன் கேட்டா உங்களை அப்படியே அள்ளிப்பான். உங்களை பத்தி PhD சொல்லி UK US ஏதாவது ஆஃபர் வந்தா உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்? நம்மள பல ஆண்டுகளா அடிமைப்படுத்தி வச்சிருந்த வெள்ளக்காரனை வேற எப்படி நம்ம பழி வாங்குறது? அதான் டே இங்கிலீஷ்காரா, எத்தனை இந்தியர்களை நீ கொண்டிருக்க, பதிலுக்கு தினம் தினம் உன்னை இங்கிலீஷ் பேச கொள்ளணும் சொல்றதுக்கு தான். ஏங்க குமரி முத்துனா உங்க ரிலேட்டிவா? ஏங்க முடியலங்க, விட்டுருங்க. நீங்க ஜோக் அடிக்கிறீங்க, நான் சிரிக்கிறேன். என் ஜோக்குக்கு சிரிச்சதெல்லாம் ரொம்ப நன்றிங்க. போயிட்டு உங்க இடத்துல உட்காந்து வேலையை பாருங்க. திறமைய காட்ட அவளோட தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இடம் தர மாட்டாங்களே. ஓ, இன்னும் உங்க சைஸ்க்கு ஏத்த ஒர்க் ஸ்டேஷன் கிடைக்கலையா? ஜோக் சொல்லுவா, ஜோக் சொல்லுவா, ஜோக் சொல்லுவா. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? மில்க் மேன். சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மில்க் மேன்?
செல்லமா பேர் வச்சா அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. எனக்கு கொஞ்சம் தனியா டீ சாப்பிட விடுறீங்களா? ப்ளீஸ் குடிங்க. நீ முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மில்க் மேன், உங்களை பார்க்காதற நான் ஓடோடி வந்திருக்கேன். என்ன ஓடி போட்டு துரத்துறீங்க? என்னடா இது ஒரு இம்சியா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் சே இம்சி அண்ட் ஆல் மிஸ்டர் மில்க் மேன். ஐயோ நாராயணா. அடடா. என்ன? ஆஹா, என்ன ஒரு அழகான கோவம். இப்ப நான் என்ன பண்ணேன்னு இப்படி புகழ்றீங்க? மூக்குக்கு மேல கோவம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க மூக்கே கோவப்பழம் மாதிரி இருக்கே, அதுல கோவம் வந்தா இன்னும் அழகா இருக்கு. வாணா, என்ன வெறுப்பேத்தாதீங்க. நோ மில்க் மேன், நோ டென்ஷன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது. கடவுளே என்ன காப்பாத்துப்பா. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. பாருங்க, நான் பாட்டுங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேங்க. ஒத்தையில மாட்டிக்கிட்டேன்னு என்ன எப்படி ரேங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கோச்சுக்கிறீங்க? பின்ன என்னங்க, டீயை கூட நிம்மதியா சாப்பிட விடாம பக்கத்துல உட்காந்து பாட்டு பாடி என்ன பயம் புத்திட்டு இருக்கீங்க. பாடினா வேலை செய்யற களைப்பு தெரியாம இருக்குன்னு சொல்வாங்க. நானே ஏத்த அடிச்சு தண்ணியா பாய்ச்சிட்டு இருக்கேன் களைப்பு தெரியாம இருக்க தெம்மாங்க பாட்டு பாடுறதுக்கு. ஒரு தம்மு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீயை போடலாம் பார்த்தேன், இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க கூட ஒரு பீம் பாய் சுத்திட்டு இருப்பானே, அவன் எங்க? தெரியலையே. அந்த ஜாடி கிளியோட சிச்சு அந்த ஜோடி கிளியோட சேர்ந்து சுத்த வேண்டியதானே? ஓ, அதான் உங்களுக்கு கோவமா? எதான் கோவமா? நான் பத்துவோட பழகிறது உங்களுக்கு பிடிக்கல அதானே? ஐயோ கடவுளே, ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற? நீங்க வேண்டான்னு சொன்னா நான் இனி பத்துவோட பேசல, போதுமா? ஏங்க, நீங்க 10ஓட பேசுங்க, 11ஓட பேசுங்க, என்ன ஆளை விடுங்க தான் சொல்றேன். ஏன் என் மேல இப்படி ஒரு வெறுப்பு? எம்மா தாயே, வெறுப்புலாம் ஒண்ணும் இல்ல. தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கியா? சரி, நான் உங்களை தொந்தரவு பண்ணல, போதுமா? ம். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இதோ பாருங்க, இதுக்கு மேல உங்க நெஞ்சில் நின்ற ராகலாம் என்ன கேட்க முடியாது. நான் கிளம்புறேன். என்ன ஆச்சு? என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப நான் என்ன சொல்றேன்னு இப்படி வைக்கப்பட்டு இருக்கீங்க? ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கும் டிஸ்டர்ப் ஆகத்தானே செய்யும். டிஸ்டர்ப் இல்லங்க, என்ன ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றேன். இங்க பாருங்க, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன? மிஸ்டர் மில்க்மேன், நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தோணல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் கார்த்திக். ம். என்ன கேளுங்க. என்ன மச்சான், காலையிலேயே டெல் அடிக்கிற? உன் மூஞ்சில டியூப்லைட் பதிலா குண்டு லைட் எரியுது. என்னடா என்னன்னு சொல்றா? வேலையை பாடுற. இல்ல மச்சான், சந்தோஷத்தை இன்னொருத்தட்ட சொல்லும் போது டபுள் ஆகும், கவலையை இன்னொருத்தட்ட சொல்லும் போது பாதி ஆகும் சொல்லுவாங்க. இங்கே பார், உன் போதைக்கு நான் ஊர்கால காமெடி பண்ணுறதுக்கு வேற ஆளை பாரு. மச்சான் என்னடா என்ன போய் தப்பா நினைக்கிற? என் நண்பன் நீ கவலையா இருக்க, எனக்கு வலிக்குது மச்சான். சத்தியமாக ஒன்று அடிச்சிருவேன்டா. ஓகே, ரொம்ப நல்ல மூட்ல இருக்க மச்சி, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இது அப்படியே மெயின்டைன் பண்ணு, நீ நல்லா வருவ. என்ன? கார்த்திக், நீ கோவமா இருக்கன்னு தெரியுது, ஆனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சு கார்த்திக்? குழப்பமா இருக்கு. குழப்பமா? ஏன்? என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் சொல்லுவேன், செய்வேன். வாழ்க்கையில் முதல் தடவையா எனக்கு எது சரி எது தப்புன்னே தெரியல. ஏன்டா சைலண்டா இருக்க? நம்ம கேட்டா பதில் சொல்றது கிடையாது. இதுவே ஒரு பொண்ணு கேட்டா ஃபீல் பண்ணி ஃபீலிங்கா பதில் சொல்றது. என்ன கார்த்திக் சொல்ற? ஏன் உனக்கு புரியலையா? எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனாலும் நீ சில்லி ரீசன் சொல்லி நான் அவாய்ட் பண்ணுறேன்.
உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சூசனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அவங்க மேலே அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அதை சொல்லாமன்னு கூட எனக்கு தெரியல. வேணான்னு சொல்கிற உங்ககிட்ட நான் கெஞ்சுறேன். வேணும்னு சொல்கிற உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளியிறேன். எது சரி எது தப்பு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்லை, சூசனுக்கு. அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் உதவியாக இருப்பேன்னு நம்புகிறாங்க. என்னால் வேணான்னு சொல்ல முடியல. சரியா வராதுன்னு தோணுச்சுன்னா சரியா வராதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இவ்வளவு யோசிக்கணும்? எனக்கு சரியா வரும்னு தோன்றதும் சரியா இல்லையே. மச்சான், ஒரு சின்ன மேட்ரு, குறுக்க புறன்னு யோசிக்காத. டேய், நான் ராஜி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். டேய், தாராளமா பேசுறா. உன் கதையில ஒரு சின்ன திருப்பம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சூசனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்ன பாத்தியா, அது தப்புடா. ஏன்னா நீ ஆல்ரெடி அவங்களுக்கு பதில் சொல்லிட்ட. அதுவும் சும்மா சொல்ல, நடு ராத்திரியில கதவை தட்டி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்க. மறுநாள் காலைல வரைக்கும் கூட பொறுக்க முடியாம, காதலை அடக்க முடியாம ஓடோடி வந்து நீ சொன்னதா சூசன் இஸ் திங்கிங். அதான் இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன பிரச்சனை? டேய், அதான் ஒரு தூரம் ஏறி வந்துட்டல, சொல்றேன் என்னன்னு. சூசன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. இன்னும் 4 மாசமோ 5 மாசமோ லவ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு. டேய், என்னடா சொல்ற? அவங்க கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கிறாங்கடா. ஆமாடா, நீ வாய முட்டேந்தா அடுத்ததுதான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், ஓங்கி மண்டை மேல ஒன்று போடுவேன். இல்ல தெரியறதுக்கு என்னடா இருக்கு? முடியாதுன்னு சொல்றா. முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும்டா. என்னடா நீ ஹைகோர்ட் ஜட்ஜி மாதிரி பேசிட்டு இருக்க? வேணான்னு சொல்றதுக்கு எதுக்குடா காரணம்? வேணும் வேணாம் அவ்வளவுதான். வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு காரணம் வேணும். இப்ப என்ன சொல்ல வர கார்த்திக்? நான் முடியாதுன்னு சொல்லிட்டா நீ சூசன் கிட்ட சரின்னு சொல்லிடுவ, அவ்வளவுதானே? டேய், என்னடா லாஜிக் இது? ராஜியை பிடிக்கிறதுக்கும் சூசனை வேணான்னு சொல்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்லு கார்த்திக், நான் வேணான்னு சொல்லிட்டா சூசன் கூட செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா? மறுபடியும் நீ என்ன வேணான்னு சொல்றது? அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. டேய், இப்போ முடிவு என்னடா சொல்ல வர? ராஜியோட பதில் என்னன்னு எனக்கு வேணும்டா. என்ன பதில் வேணும்? என்ன மச்சான் இவ்வளவு யோசிக்கிற? நான் சொல்லிட்டா நீ என்ன நினைக்கிறேன்னு கடைசி ஒரு வாட்டி கேட்கிறேன் ராஜி, உனக்கு ஓகே இல்லையா? ஓகே இல்லைன்னு சொல்லிட்டா நான் சூசனுக்கு ஓகே சொல்லிடுவேன். இந்த மாதிரி மட்டமான டீலிங் தானே யோசிச்சுட்டு இருக்க. அப்படி யோசிச்சா என்னடா தப்பு? ஹாய் ராஜி. வர வர ராஜிய பார்த்தாலே 16 வயது நிலை மயில் ஞாபகம் தான் வருது. ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையா? இல்ல லட்சுமி, சப்பானிக்காக காத்துட்டு இருந்தாலே மயிலு. ராஜு அந்த லுக்ல தான் இருக்காப்ல. ராஜி, சும்மா ஜாலிக்காக சொன்னேன், சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நான்லாம் ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல விஷ்ணு. என்னங்க கோவப்பட்டு கொந்தளிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஏமாத்திட்டீங்க? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன ராஜி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் போறேன் லக்ஷ்மி. எங்க போற? இல்ல, நான் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹே, ஆமா, எனக்கு இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்க முடியலனாலும் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திக் பக்கத்துல இருக்கலான்னு தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். சரி, அதுல என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? இல்ல லக்ஷ்மி, இங்க சரிப்பட்டு வராது. கார்த்திக் என்ன பாக்குறப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. அவன் கஷ்டப்படுறத பாக்குறப்போ எனக்கு அதை விட கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப சங்கடப்படுத்திக்கிறோமோன்னு தோணுது. போதும் லக்ஷ்மி, நான் கிளம்பி போறேன். என்ன ராஜி, என்ன சொல்ற இப்போ? ஆமா, நான் போறதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன திடீர்னு? இல்ல, ரொம்ப நாளாவே இந்த தாட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். ராஜி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது நம்ம கையில இல்ல. நீங்க இங்க வந்தது, கார்த்தியை பார்த்தது, அவனை காதலிச்சது, அந்த காதல் சொல்ல முடியாம உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது, இது எதுவுமே
நீங்க பிளான் பண்ணி நடந்ததில்ல. அதே மாதிரி இந்த பிரச்சனை சால்வ் ஆகி திடீர்னு கார்த்திகோட நீங்க சேருவீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. அது சரியா தப்பா, நடக்குமா நடக்காதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தானே. உங்க மேரேஜ்க்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம் ராஜி. அது கொஞ்சம் டைம் கொடுங்க. இதோ பாருங்க ராஜி, நீங்க இதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண சொல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ராஜி, விஷ்ணு சொல்றது கரெக்ட் தானே? நீ எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. உண்மையை சொல்லணும்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா நாளாக நாளாக என்னோட நம்பிக்கை போயிடுச்சு லக்ஷ்மி. கார்த்திகை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. போதும் லக்ஷ்மி, ஏதாவது பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறது வேற, எதையுமே பண்ணாம அதுவா நடக்கும்னு காத்திருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். நான் சீக்கிரம் கிளம்புனாதான் கார்த்திகால அவனோட லைஃப்ல ஒரு முடிவு எடுக்க முடியும். சூசனை சொல்றீங்களா? ஆமா, நான் ஊர்லயே இருந்திருந்தா கார்த்திக் சூசனுக்கு சம்மதம் சொல்ல ஒரு சான்ஸ் இருக்குல்ல. என்னங்க நீங்க? உங்க ஸ்டைல தான் நானும் சொல்றேன். நடக்கும்னு கன்ஃபார்மா சொல்றதுக்கு வரல, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. என்ன ராஜி இப்படி சொல்ற? நான் போறேன் லக்ஷ்மி. அடுத்த வாரம் கிளையண்ட் விசிட்ட முடிச்சிட்டு நான் போறேன். சரி தப்பு நான் எதையும் சொல்ல வரல, ஆனா நான் போறேன். என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டு போறாங்க? பாவண்டா ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான் ரிசப்ஷன் சிரிக்குது? நீ என்ன பண்ணன்னு யாருக்கு தெரியும்? சத்தியமா நான் எதுவுமே பண்ணலடா. டேய் இவனுங்களும் சிரிச்சுட்டு போறானுங்க. மச்சான் இந்த ஆபீசர் மேல பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குடா. குற்றமுள்ள நெஞ்சு தாண்டா குறுகுறுக்கும். என்ன குற்றம் பண்ணணும்னு யோசிச்சு பாரு. மச்சான் ரீசெண்டா நான் எதுவுமே பண்ணலையடா. ஒருவேளை முன்னாடி எப்பயோ பண்ண நினைச்சு இப்ப சிரிக்கிறானுங்களா லூசு பசங்க? அம்மா சொல்லுங்கம்மா. ஆமாம்மா நல்லா இருக்கேன். மச்சான் ஒரு நிமிஷம்டா. முதல்ல போனை வச்சுட்டு இங்க பாருடா. டேய் அம்மாடா. டேய் இங்க பாருடா. மா ஒரே நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். டேய் உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம்? டேய் இங்க பாருடா. என்ன மெயில்டா அது? என்னடா உன்னி சூசனை பத்தி இப்படி தப்பு தப்பா எழுதிருக்கானுங்க? டேய் எவன்டா அது? யாரா இதெல்லாம் பண்ணிருப்பா? தெரியல மச்சான். உன்னியும் சூசனையும் டேமேஜ் பண்றதுக்காகவே போட்டிருக்கானுங்கடா. அதே ஏன்டா உனக்கு மெயில் பண்ணிருக்காங்க? எனக்கு மட்டும் இல்லடா, மொத்த ஆபீஸ்க்கும் போட்டிருக்கானுங்கடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், சென்ட் அட்ரஸ்ல everyone@nettechsolution.com தானே போட்டிருக்கானுங்க. நமக்கு மட்டும் இல்ல, பாம்பே, டெல்லி எல்லா பிரான்ச்சுக்கும் அமைச்சிருக்காங்க. ச்சே, இப்ப என்னடா பண்றது? தெரியலடா. கார்த்திக், என்ன லக்ஷ்மி? ஒரு சின்ன பிரச்சனை. மெயில் பாத்தீங்களா? இப்பதான் பார்த்தோம் லட்சுமி. என்ன கார்த்திக் இது இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க? மொத்த ஆபீஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. என்ன பண்ணலாம் லட்சுமி? ஹெச்ஆர்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஐபி அட்ரஸ் வச்சு மெயில் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்றது லக்ஷ்மி? ஆபீஸ் பூரா மானம் போன தானே. உன் பேரு மட்டும் இல்ல, சூசன் பேரும் சேர்த்துல காலி பண்ணிட்டாங்க. லட்சுமி சூசன் வந்துட்டாங்களா? அவங்க காலையிலேயே வந்துட்டாங்க. இத பாத்திருப்பாங்களா? தெரியல, பாத்திருப்பாங்க. லக்ஷ்மி அவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? சீரியஸாவே எனக்கு தெரியல கார்த்திக். பார்க்கலான்னு போனேன், 10 நிமிஷம் கழிச்சு வான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அப்செட் மாதிரி தான் இருக்கு. யார் லக்ஷ்மி இதை பண்ணிருப்பாங்க? சீரியஸாவே தெரியல கார்த்திக். இப்ப என்னங்க பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? ஹெச்ஆர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மெயில ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் கார்த்திக், அவங்க உன்னை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்பாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு.
என்ன எதுக்குங்க கேட்பாங்க? உங்க 2 பேர் போட்டோ போட்டு தானே நியூஸ் வந்திருக்கு. சம்பந்தப்பட்டவங்கள தானே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. லக்ஷ்மி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அனுப்புனவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கையை காலை உடைக்கணும். கார்த்திக், யாரோ ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருக்கணும். நீ சூசன் வீட்டுக்கு போய் ராத்திரியில ஐ லவ் யூ சொன்னது யாருக்கு தெரியும்? மச்சான் அப்படி பாக்காதடா, சாமி சத்தியமா நான் யார்ட்டையும் உளரலடா. அப்ப வேற எப்படி இது வெளியே போச்சு? டேய், அன்பு மாமா தாண்டா தண்ணி அடிக்குமோ கூட இருந்தாரு. ஒருவேளை அவர் கட்ட புலிகிட்ட சொல்லி அவங்க இங்கே உளறிட்டாங்களா? என்னடா சொல்ற? டேய், நீ உடனே டென்ஷன் ஆகாத. அவனுங்க கெடுக்கணும்லாம் பண்ணிருக்க மாட்டானுங்க, ஒரு பெருமையாட்ட உளறிப்பானுங்கடா. அது எப்படி அந்த விஷயத்தை வெளியே சொல்லுவானுங்க? அறிவு இல்ல அவனுங்களுக்கு. விஷயத்தை யார் சொன்னாங்கன்னா இப்ப முக்கியம் இல்ல, யார் அதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு மேல் அனுப்புனாங்கன்னு தான் இப்ப கண்டுபிடிக்கணும். இது ராஜிக்கு தெரியுமா? லக்ஷ்மி, ராஜிக்கு தெரியுமா? மொத்த ஆபீஸ்க்கே தெரியும். ராஜு சீக்கிரமே ஆபீஸ்க்கு வந்துட்டா. கண்டிப்பா அவ மெயில் பாத்திருப்பா. ராஜி எங்க? எங்கன்னு தெரியல. லட்சுமி, ராஜி வராங்க. ராஜி, அந்த மெயில் அதுக்கு என்ன? என்ன தப்பா எடுத்துக்காத ராஜி. கார்த்திக், தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நடந்தது தானே போட்டிருக்காங்க. இதுக்கு தான் நான் இவகிட்ட பேசுறதே இல்ல. ஹே ராஜி, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற ஏன் கத்த விடுற? இப்ப எதுக்கு அவன் ஃபீல் பண்றான்? அநியாயமா பழி போட்டாங்கன்னா இல்ல பண்ணதெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா